எல்லோருக்கும் நமஸ்காரம். காமாட்சி விலாசம் 3வது கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். நம்ம இப்போ முதல் அத்தியாயம் காஞ்சி க்ஷேத்திரத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 3 ஆவரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நடுவுல காஞ்சிபுரம் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ரிங்கு ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். 4 நதிகள், பூர்வ சிந்து நதி, தட்சிண பினாக்கினி நதி, ஷிலாகிருத நதி, அப்புறம் புஷ்கரிணி, சுவாமி புஷ்கரிணி நதி. அப்புறம் அந்த இடத்த ஃபுல் சரவுண்டட் அந்த பிரதேசம் தான் துண்டீர மண்டலம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இப்போ அதுக்கு உள்ள இன்னும் கொஞ்சம் பிட் க்ளோசர் பார்த்தோம்னா 4 நகரங்கள் இருக்கு காஞ்சி க்ஷேத்திரத்தை சுத்தி. கிழக்கு எல்லையில மகாபலிபுரம் அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் தெற்கு எல்லையில தேவகிபுரம் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். தேவகிபுரம் உக்ரசேனன் சிவனுக்கு சிவனை வழிபாடு பண்ணி அவனுக்கு தேவகி அப்படிங்கிற ஒரு பெண்ணு கிடைத்தா அவளோட அங்க வாழ்ந்தான். அதனால அதுக்கு தேவகிபுரம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம 36ல இருந்து பார்க்கணும். இப்ப வடக்கு இல்ல மேற்குல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மேற்குல இருக்கிற அந்த இது சிட்டி பேரு விரிஞ்சிபுரம். சரியா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः விரிஞ்சி நாம நகரி ரம்பார்த்தம் பிரம்மணா கிருதா. மல்லிகா என் மேம். இருடி, இன்னும் ஒரு லைன். புரா ரம்பா ஹரம் பூஜ்ய சக்ரஸ் யாதி பிரியா ஹ்யபூத். நமஸ்காரம் மாமே. நமஸ்காரம். தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः விரிஞ்சி நாம நகரி ரம்பார்த்தம் பிரம்மணா கிருதா. பிராமணா இல்ல, பிரம்மணா, பிரம்மன். புராரம்பாஹரம் பூஜ்ய சக்ரஸ்யாதி பிரியா ஹ்யபூத். யாதி அதிப்ரியா அப்படின்னு வரும். சக்ரஸ்ய அதிப்ரியா, சக்ரஸ்யாதி பிரியா. சொல்லுங்க. தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः விரிஞ்சி நாம நகரி ரம்பார்த்தம் பிரம்மணா கிருதா. புராரம்பாஹரம் பூஜ்ய சக்ரஸ்யாதி பிரியா ஹ்யபூத். தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः விரிஞ்சி நாம நகரி விரிஞ்சி நாம நகரி ரம்பார்த்தம் பிரம்மணா கிருதா. புராரம்பாஹரம் பூஜ்ய சக்ரஸ்யாதி பிரியா ஹ்யபூத். ஓகே. சோ இந்த இடத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ரம்பா யாரு அப்படின்னு தெரியும். தேவ கன்னியர்கள்ல தேவதாசியில ஒருவள் ரம்பை ஊர்வசி அவள்லாம் இருக்கா இல்லையா? அதுல ரம்பாங்கிறவ சிவபெருமானை ரொம்ப ஆராதனை பண்ணி வழிபட்டாளாம். எதுக்கு அப்படின்னா இந்திரனுக்கு தன்னோட பேர்ல தான் அதிக பிரியம் இருக்க வேண்டும். ஊர்வசி அவா எல்லாம் மேனகை அவளோட என் மேல்தான் அவருக்கு அதிக பிரியம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சிவனை வழிபாடு பண்ணி தபஸ் பண்ண ஆசைப்பட்டாளாம். அப்போ அவ தபஸ் பண்ணறதுக்காக பிரம்மா சிருஷ்டி பண்ண புறம்தான் விரிஞ்சிபுரம் அப்படின்னு. விரிஞ்சிங்கிறது பிரம்மாதான், பிரம்மபுரம். விரிஞ்சிங்கிறது பிரம்மாவோட பேர் தான். சோ விரிஞ்சிபுரம்ங்கிறது அவ தபஸ் பண்ணறதுக்காக பிரம்மன்
அமைத்த ஒரு நகரமாக இருக்கு. ஓகேவா? அடுத்தது 4வது திக்குல நம்மளுக்கு ஈசான்யம், நார்த் ஈஸ்ட். சோ நம்மளுக்கு வடக்கு எல்லையில என்ன வருது அப்படின்னு பார்க்க போறோம். தஸ்ய சைஷான்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः புரி நாகஹலாபிக்யா விஷபானார்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே. விஷபானார்ஸ்பதாயிதா. விஷபானார் கிட்ட பிரிச்சுக்கோங்க, வேணும்னா ஈஸியா இருக்கும். விஷபானார்ஸ்பதாயிதா. மல்லிகா பி மேம். நமஸ்காரம் மேம். தஸ்ய சைஷான்ய திக்பாகே தஸ்ய சைஷான்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः பூர்வவத் தத் பிரமாணதः புரி நாகஹலாபிக்யா புரி நாகஹலாபிக்யா விஷபானாஸ்பதாயிதா. விஷபானார்ஸ்பதாயிதா. இரு கிடையாது, விஷபானாஸ்பதாயிதா. ஓகே மேம். சரி. தஸ்ய சைஷான் விஷபானாஸ்பதாயிதா. ஓகே மேம். தஸ்ய சைஷான்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः புரி நாகஹலாபிக்யா விஷபானாஸ்பதாயிதா. தஸ்ய சைஷான்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः புரி நாகஹலாபிக்யா விஷபானாஸ்பதாயிதா. வெரி குட். சோ அந்த இரு அடிச்சுடுங்கோ. நெக்ஸ்ட், புரா தத்ர மகாதேவம் சமாராத் யாக்கிலைஸ் சுரைஹி. யாக்கி லவ்னு இருக்கு, அது லவ் கிடையாது, லைன்னு மாத்திக்கோங்க. யாக்கிலைஸ் சுரைஹி ஜகத் சம்ஹார கரளம் மகேஷா யார்ப்பணம் கிருதம். மீனாட்சி ராமசுவாமி மாமி. புரா தத்ர மகாதேவம் சமாராத்யாக்கிலைஸ் சுரைஹி ஜகத் சம்ஹார கரளம். சம்சாரமா? மகேஷாயார்ப்பணம் கிருதம். புரா தத்ர மகாதேவம் சமாராத்யாகிலைசுரைஹி ஜகத் சம்ஹார கரலம் மகேஷாயார்ப்பணம் கிருதம். புரா தத்ர மகாதேவம் சமாராத்யாகிலைசுரைஹி ஜகத் சம்ஹார கரலம் மகேஷாயார்ப்பணம் கிருதம். பில்லவா கிளையா மாமி? லவ்வ வந்து லைன்னு மாத்த சொன்னேன். ஓகே ஓகே. சரி விஜய், என்ன டவுட்டுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டோம். மேடம் 38ல அந்த இரு எது மேடம் அடிக்க சொன்னீங்க? இறதான் அடிக்க சொன்னேன். எந்த இதுல? விஷபானாஸ் இரு ஆமா. ஒண்ணு இருக்குல்ல நடுவுல. ஓகே, இஸ்தான் நாஸ். ஆமா. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. Okay. அடுத்த இதுல அந்த லவ்வ லைன்னு மாத்திக்கோங்க. சொல்லும் போது கவனிச்சுக்கோங்க. நானே 4 வாட்டி சொல்றேன், திருப்பியும் அப்புறம் அதையே கேட்டேன்னா. ஓகே. சோ இந்த வடக்கு எல்லையில நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நாகஹலாபுரம் அப்படிங்கிற இடம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான். அதாவது அந்த க்ஷீரசாகரத்தை
அமிர்த கடல்ல கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அதுலேருந்து முதல்ல அந்த விஷம் வந்தது. உடனே தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட ஓடினா அவர் வந்து அந்த விஷத்தை ஆலகால விஷத்தை அவர் தன்னுடைய கண்டத்துல இது பண்ணினார் இல்லையா? சோ அதனால இந்த இடத்துலதான் அது பண்ணினா அப்படின்னு சொல்றா. அதனால இதற்கு நாகஹலாபுரம் அப்படிங்கிற பேரு வந்தது. ஏன்னா அவர் அப்படி இது பண்ணலைன்னா அது அந்த விஷம் வந்து இந்த உலகத்தையே நாசமாக்கி இருக்குமா. சோ அந்த நாகத்திலேருந்து தோன்றின அந்த விஷத்தை வந்து அவர் அப்படியே இது பண்ணி தன்னோட கண்டத்துல இது பண்ணிட்டார் இல்லையா? சோ இந்த இடத்துக்கு அதனால பேரு நாகஹலாபுரம். சரியா? இப்போ திருப்பியும் வந்து நம்ம பார்த்தோம்னா பேக் டு த ஸ்கொயர் ஒன், இந்த ஃபர்ஸ்ட் இடம் மகாபலிபுரத்துக்கு வந்துடுவோம். ததாக்னேய திஷா கோணே, கேனேன்னு இருக்கு, அது கோணேன்னு மாத்திக்கோங்க. ததாக்னேய திஷா கோணே பூர்வவத் தத் பிரமாணதः மகாபலிபுரம் தத்ர பிராகுப்த க்ஷேத்ர முத்தமம். சரியா? சோ இப்ப அந்த ஸ்கொயர் மகாபலிபுரம்ல இருந்து ஆரம்பிச்சது, அடுத்தது தேவகிபுரம் வந்தது, அப்புறம் கீழே வந்து விரிஞ்சிபுரம் வந்தது, அப்புறம் நாகஹலாபுரம், திருப்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் நம்மளுக்கு இது. சோ ஒரு ஃபுல் இது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? அதுதான் இங்க சொல்ற. அடுத்ததையும் படிக்கிறேன். இதையும் முடிச்சுடுறேன். ஏத சதுர்திங் மத்தியஸ்தம் பூர்வம் ஷைல தனூபுவஹ தபசா சோபித மபூத் வனம் யச்ச தபோவனம். ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்லறா அப்படின்னா, இந்த 4 புறங்கள், நான் இந்த இது முதல் இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, பிராண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்த அந்த பிரதேசம் துண்டீர மண்டலம்னு. இந்த 4 புறங்களுக்கு உட்பட்ட இந்த பிரதேசம் வந்து தப்போவனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் தப்போவனம் அப்படின்னா, ஏகாம்பரநாதரை அம்பாள் பார்வதி தேவி பூஜை செய்த பிரதேசம் இதுதான். அதனால இதுக்கு பெயர் தப்போவனம். ஓகேவா? சோ இது 2வது ஆவரணம் நம்ம பாக்குறோம். வா இப்ப கூப்பிடு. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. ததாக்னேய திஷா கோணே ததாக்னேய திஷா கோணே பூர்வவத் தத் பிரமாணதः பூர்வவத் தத் பிரமாணதः மகாபலிபுரம் தத்ர மகாபலிபுரம் தத்ர பிராகுப்த க்ஷேத்ரமுத்தமம் பிராகுப்த க்ஷேத்ரமுத்தமம். ததாக்னேய திஷா கோணே பூர்வவத் தத் பிரமாணதः மகாபலிபுரம் தத்ர பிராகுப்த க்ஷேத்ரமுத்தமம். ததாக்னேய திஷா கோணே பூர்வவத் தத் பிரமாணதः மகாபலிபுரம் தத்ர பிராகுப்த க்ஷேத்ரமுத்தமம். கரெக்டா மேம்? எஸ், பியூட்டிஃபுல். அடுத்தது நான் தான் மேம். ஓகே. ஏதத் சதுர்திங் மத்தியஸ்தம் ஏதத் சதுர்திங் மத்தியஸ்தம் பூர்வம் ஷைலதனூபுவஹ. பூர்வம் ஷைலதனூபுவஹ. தனு இல்லமா தனு, தனூபுவஹ தனூபுவஹ. தபசா சோபிதமபூத் தபசா சோபிதமபூத் வனம் யச்ச தபோவனம். வனம் யச்ச தபோவனம். ஏதத் சதுர்திங் சதுர்த்தி இல்ல, சதுர்திங், அதாவது 4 திக்கு. சரி மேம். ஏதத் சதுர்திங் மத்தியஸ்தம் பூர்வம் ஷைலதனு தனுபுவஹ தபசா சோபிதமபூத் வனம் யச்ச தபோவனம். ஏதத் சதுர்திங் மத்தியஸ்தம் பூர்வம் ஷைலதனுபுவஹ தபசா சோபிதமபூத்
தமபூத் வனம் யச்ச शोभितमभूत् தபசோபித மபூ तपसा शोभितमभूत् தபசா சோபி தமபூத் வனம் சரி சொல்லு என்ன சொல்றது சொல்லி கொடுங்க மேம். இல்ல சொல்லு பரவாயில்ல. தபசா சோபி தமபூத் வனம் யச்ச தபோவனம். சோபித மபூத் அப்படி பிரிக்கணும். சோபி தமபூத் கிடையாது. சரி மேம். தபசா சோபித மபூ தபசா சோபித மபூத் வனம் யச்ச தபோவனம். கரெக்ட். ஓகேவா? சோ ரெண்டாவது ஆவரணத்துல என்னென்ன புறங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த பிரதேசத்துக்கு பெயர் தபோவனம். தபோவனம்னு பெயர் வர காரணம் ஏகாம்பரநாதர பார்வதி தேவி பூஜை செய்த இடம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்கும் உள்ள காஞ்சி கஷேத்திரத்தை நெருங்க போறோம். மூணாவது கிட்ட இருக்கிற அந்த ஆவரணத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சோ இங்க 4 நகரங்கள் இருக்கு. திருப்பியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு திரிவேணி சங்கம நகரம் அப்படிங்கிற நகரம் மேற்குல இருக்கு. மேற்கு கிடையாது, அதாவது அதுல இருந்து மகாபலிபுரத்துல இருந்து மேற்குன்னு சொல்லியிருக்கா. சோ நம்ம இத கிழக்கு எல்லைன்னே வச்சுக்கலாம். அதே மாதிரியே வச்சுக்கோங்க. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படிதான் வருது. சோ கிழக்கு எல்லையா நம்மளுக்கு திரிவேணி சங்கம நகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தெற்குல வியாக்ரபுர வனம். வியாக்ரபுர வனம் சரியா? இது எல்லாமே நம்ம தெரியும். திருப்புலியூர்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? அந்த இடம் தான் வியாக்ரபுர வனம். மூன்றாவது நம்மளுக்கு மேற்கு எல்லையில க்ஷீராப்தி நகரம். நான்காவது வடக்கு எல்லையில நந்தி கங்காபுரம். நந்தி கங்காபுரம் சரியா? 4 இதுவும் பேர் மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன விசேஷம் அப்படிங்கறத இப்போ பார்த்துட்டே வரப்போறோம். தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் திரிவேணி சங்கமம் அது முன்னாடி இல்ல பश्चिमे திரிவேணி சங்கமபுர. ஓகே பश्चिमे து பலீஷஸ்ய யோஜனத்ரய மாத்ரதः திரிவேணி சங்க நகரி ராஜதே தத்ர வை புரா. ராஜகோபால் மாமா. பश्चिमे तु बलीशस्य पश्चिमे तु बलीशस्य योजनत्रयमात्रतः त्रिवेणी सङ्गनगरी राजते तत्र वै पुरा. Yes. पश्चिमे तु बलीशस्य योजनत्रयमात्रतः त्रिवेणी सङ्गनगरी राजते तत्र वै पुरा. पश्चिमे तु बलीशस्य योजनत्रयमात्रतः त्रिवेणी सङ्गनगरी राजते तत्र वै पुरा. Beautiful. அடுத்தது ததௌ ஹரிஸ் ஸ்வபக்தாய திரிவேணி. அடுத்த வேர்டை ஃபுல்லாவே அடிச்சுடுங்கோ. ஸ்தாஜனம்னு இருக்கு இல்லையா? அது ஸ்நானஜம் சரியா? ஸ்நானஜம்னு இருக்கணும். கரெக்டா இருக்கு மம்மி. கரெக்ட். அதுல கரெக்டா இருக்கு. தமிழ்ல இஸ் நா ந ஜ இம் ஸ்நானஜம். அது மாதிரி அடுத்த வேர்டும் பமல்னு இருக்கு, அது பலம். ம இல்ல ல இம், அதையும் மாத்திக்கோங்க சரியா? திருப்பி சொல்லிடுறேன். ததௌ ஹரிஸ் ஸ்வபக்தாய திரிவேணி
ஸ்நானஜம் பலம் தஸ்ய நைருதி திக்பாகே சபாதே சைக யோஜனே. நாகலட்சுமி மாமி. ददौ हरिस्वभक्ताय ददौ हरिस्वभक्ताय त्रिवेणी स्नानजं फलम् त्रिवेणी स्नानजं फलम्. அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த முதல் க்ஷேத்திரத்தோ வருது. அடுத்தது திருப்பியும் அதுல இருந்து நெக்ஸ்ட்னு போயிடுறது. தஸ்ய நைருதி திக்பாகே तस्य नैरृति दिग्भागे तपादे चैकयोजने सपादे चैकयोजने. ददौ हरिस्वभक्ताय त्रिवेणी स्नानजं फलम् तस्य नैरृति दिग्भागे सपादे चैकयोजने. ददौ हरिस्वभक्ताय त्रिवेणी स्नानजं फलम् तस्य नैरृति दिग्भागे सपादे चैकयोजने. ஓகே. சோ இங்க எல்லாமே நைருத்தின்னு அப்படியே போட்டிருக்க. ஒரு இரு அதை அழுத்தி சொல்லணும். நைருத்தி அது இரு ரூன்னு வரும் அது. சோ நீங்க சொல்லும் பொழுது கரெக்டா அது இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இரு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நைருத்தி வரும். இதுல டைரக்ஷன் தானே, அட்ரஸ்னா டைரக்ஷன் தானே வரும் நம்மளுக்கு. சோ நைருத்தி. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மூணாவது நாவாது ரெண்டாவது நாவா மூணாவது நாவா? ஸ்நானம் எந்த நா போடுவேள்? ஸ்நானம் முதல்ல ரெண்டு சுழினா தானே போடுவேள்? ரெண்டு சுழினா. அதேதான். அதுதான். சரி, தேங்க்யூ. ஓகே. சோ முதல் இது வந்து நம்மளுக்கு திரிவேணி சங்கம நகரம். அது ஏன் என்ன விசேஷம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய பக்தன் ஒருவன் அவன் வந்து திரிவேணி சங்கமத்துல போய் ஸ்நானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ. ஏன்னா திரிவேணி சங்கமம் ரொம்ப விசேஷமான ஒரு கூடுற அந்த இடம் இல்லையா. சோ அங்க வந்து ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து இந்த நகரத்துல அந்த பலனை அவன் அடைந்தான், கிருஷ்ண பக்தன் ஒருவன். அதனால இந்த நகருக்கே திரிவேணி சங்கம நகரம் அப்படிங்கிற பெயரால் வழங்கப்பட்டது. சரியா? திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணா எப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்குமோ அதை அந்த ஹரிபக்தன் இந்த க்ஷேத்திரத்துல அவனுக்கு கிடைத்ததனால் இந்த இடத்துக்கு திரிவேணி சங்கம நகரம் அப்படின்னு பேர். இப்போ அதுக்கு அடுத்தது நைருத்தி திக்பாகி கீழே அப்புறமா அடுத்த எல்லைக்கு போறா. இது வந்து தெற்கு வந்து க்ஷேத்திர வியாக்ர வனாபிக்யம் வியாக்ரபாதாய வை புரா மகேஷஸ் தாண்டவம் கிருத்வா வர்த்ததே தத் சபாபதிஹி. நளினி அக்கா. க்ஷேத்ர வியாக்ரவனாபிக்யம் व्याघ्रपादाय वै पुरा महेशस्ताण्डवं कृत्वा वर्तते तत्सभापतिः क्षेत्रव्याघ्रवनाभिक्यं व्याघ्रपादाय वै पुरा महेशस्ताण्डवं कृत्वा वर्तते तत्सभापतिः. क्षेत्रव्याघ्रवनाभिक्यं व्याघ्रपादाय वै पुरा महेशस्ताण्डवं कृत्वा वर्तते तत्सभापतिः. ஓகே. சோ இதுதான் வந்து தெற்கு எல்லையா நம்மளுக்கு வருது வியாக்ரபுர வனம். இது வந்து திருப்புலி வனம் அப்படின்னு சொல்லுவா. உத்தரமேரூர் போற வழியில இது இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, வியாக்ரபாதர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் வந்து அவருக்கு வந்து சிவபெருமான் வந்து வியாக்ரபாதர் யாரு? பதஞ்சலியுடைய இதுதான் நினைக்கிறேன். ஆமா, பதஞ்சலியுடைய ஒரு ரூபமா தான் இருந்தார் அவர்.
வியாகிரபாதர் அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து சிவதாண்டவம் அவர் ஆடினர். சோ அங்க அவருக்கு சிவதாண்டவம் ஆடி தரிசனம் அவர் கொடுத்ததனால அந்த இடமே வியாகிரபுரவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பெயர் வந்தது அப்படின்னு. வியாகிரபுரவனம் தெற்கு எல்லை. அங்க வியாகிரபாதருக்கு சிவபெருமான் சிவதாண்டவம் ஆடி காட்சி கொடுத்தார். நெக்ஸ்ட் மேற்கு எல்லை நம்ம வரோம். தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः க்ஷீராப்தி நகரி தத்ர ஸ்வபக்தாய புரா ஹரிஹி யதா துக்தார்ணவே விஷ்ணுஸ் ததா சாநித்ய மாதனோத். நவநீதா மாமி. தஸ்ய வாயவ்ய திக்பாகே. நவநீதா மாமி. நித்யா சுரேஷ் மேம். தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः க்ஷீராப்திநகரி தத்ர ஸ்வபக்தாய புரா ஹரிஹி யதா துக்தார்ணவே விஷ்ணுஸ் ததா சாநித்யமாதனோத். சாநித்ய என்னன்னா சாநித்யமாதனோத். தஸ்ய வாயவ்ய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः க்ஷீராப்திநகரி தத்ர ஸ்வபக்தாய புரா ஹரிஹி யதா துக்தார்ணவே விஷ்ணுஸ் ததா சாநித்யமாதனோத். தஸ்ய சாநித்ய சொல்றேன். சாநித்யமாதனோத். அது மாதிரி க்ஷீன்னு சொல்லக்கூடாது. க்ஷீராப்தி. तस्य वायव्य दिग्भागे पूर्ववत् तत् प्रमाणतः क्षीराब्धी नगरी तत्र स्वभक्ताय पुरा हरिः यथा दुग्धार्णवे विष्णुस् तथा सान्निध्यमातनोत्. Thank you, ma'am. Beautiful. ஓகே. சோ இந்த இடத்துல என்ன விசேஷம், இந்த க்ஷீராப்தி நகரம்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, விஷ்ணு பக்தர் ஒரு உண்மையான பக்தனுக்கு எப்படி வேணா அருள் புரிவர் பகவான். சோ இங்க அந்த ஹரிபக்தனுக்கு அந்த திருமால் அவர் பார்க்கடல்ல வீற்றிருக்கும் அந்த சயன கோலம் இல்லையா, அதே கோலத்துல இந்த நகரத்துல அந்த பக்தனுக்கு காட்சி கொடுத்தாராம் மகாவிஷ்ணு. அதனாலேயே இந்த இடத்துக்கு க்ஷீராப்தி நகரம் அப்படின்னு பெயர் வந்தது. சரியா? இது 3வது. 4வது வடக்கு எல்லை. கண்ணமை டவுட்டாமா? எஸ் மம்மி, அது க்ஷீராப்தியில க்ஷீரா ரான்னு இருக்கு. சோ சான்ஸ்கிரிட்ல மாத்திக்கணும் இல்லையா? எங்க இருக்கு? ஆமா ஆமா, ஒரு ராவை அடிச்சுடுங்க. க்ஷீராப்தி தான். லாஸ்ட் நோத்து கூட இருக்கு மம்மி சான்ஸ்கிரிட்ல. சாநித்ய மாதா நோத்தன் இருக்கு. நூத்தன் மாத்திடுமாமா? நோத்து இல்ல, நோத்து தான். மாதா நோத், நோ கிடையாது. தேங்க்யூ மேம். ஓகே. சோ இது 3வது எல்லை பார்த்துட்டோம். இப்போ த லாஸ்ட் ஒன் நந்திகங்காபுரம் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பெயர் காரணம் அப்படின்னு பார்க்க போறோம். வடக்கு எல்லை. தஸ்ய சங்கர, சங்க்ருன்னு இருக்கு, அத சங்கரன்னு மாத்திக்கோங்க. சங்கர திக்பாகே. சங்கர திக்னா என்ன? ஈசான்ய, ஈசன் இருக்கிற அந்த டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் இல்லையா? சோ அதுக்கு இன்னொரு பேரு சங்கர திக்பாகேன்னு சொல்றேன். திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः நந்தி கங்காபுரி தத்ர சண்டாலாய புரா
ஹரஹ. கிருஷி நவனி இருடி நோர் லைன். சரி சாரி கிருஷி முக்கிய விருஷஸ்யாஸ்யே கங்காம் கிருத்வாத பஞ்சமம். மேம் 1 செகண்ட் மேம். கொஞ்சம் சான்ஸ்கிரிட்ல ஒரு கரெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு மேம். சொல்லுங்க ப்ளீஸ். அந்த சங்கர திதிக்பாகேன்னு இருக்கு. அது ஒரு தி மாதி சாரி 2 அதான் ஒரு தி 2 தி அடிச்சிடணும். ஒரு தி அடிச்சிடலாம். ஓகே. அதே போல எங்கம்மா? ஆமா பாகேன்னு இருக்கு. அது பாகே அது ஆக்சுவலா. தேங்க்ஸ் மாமி. அப்பப்போ இப்படி சொல்லிண்டே வாங்கோ. ஒரு விஷயம் மேம் ஃபோர்த் பாவா அது? ஆமாம்மா ஆமா. ஓகே. பாகே திக் பாகே. நவனிதா மாமி வரலா? தஸ்ய சங்கர திக்பாகே. மியூட் மாமி, எனக்கு உடம்பு ஆமாமா மாமி தொண்டை சரியில்லை சொன்னாமா. ஓ ஓகே சாரி நான் தெரியாம கூப்பிட்டேன். பத்மா மேம் வாங்க. உங்களுக்குமா? அதுதான் சொன்னேன் 2 பத்மா இருக்கா. மாமி உங்களை பத்மா 6ன்னு கூப்பிடுறேன். நீங்க அடுத்தது நீங்க மியூட் பண்ணுங்க. சரி சாரி. தஸ்ய சங்கர திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः நந்தி கங்காபுரி தத்ர. நந்தி கங்காபுரம்ங்கிறது அந்த இடத்தோடது. சோ ஃபுல்லா ஒரே வேர்டு தான். நந்தி கங்காபுரி தத்ர சண்டாலாய புராஹரஹ கிருஷி முக்கிய விருஷஸ்யாஸ்யே கங்காம் கிருத்வாத பஞ்சமம். तस्य शङ्करदिग्भागे पूर्ववत्तत्प्रमाणतः नन्दिगङ्गापुरी तत्र चण्डालाय पुराहरः कृषिमुख्यवृषस्यास्ये गङ्गां कृत्वा तपञ्चमम् तस्य शङ्करदिग्भागे पूर्ववत्तत्प्रमाणतः नन्दिगङ्गापुरी तत्र चण्डालाय पुराहरः कृषिमुख्यवृषस्यास्ये गंगां कृत्वा तपञ्चमम्. धन्यवादம். சோ இங்க வந்து ஓகே அடுத்த ஒரு லைன் இருக்கு. நான் ஓகே அதையும் சொல்லிடலாம். ஸ்நாபயித்வா ஸ்வபவனம் தத்தவாம்ஸ் தத்ர சங்கரஹ தஸ்ய சாக்னேய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः. பத்மா 6 மாமி வாங்கோ. ஸ்நாபயித்வா ஸ்வபவனம் தத்தவாம்ஸ் தத்ர சங்கரஹ தஸ்ய சாக்னேய திக்பாகே பூர்வவத் தத் பிரமாணதः स्नापयित्वा स्वभवनं तत्तवांस्तत्र शङ्करः तस्य शाक्नेय दिग्भागे तस्य शाक्नेय दिग्भागे पूर्ववत्तत्प्रमाणतः स्नापयित्वा स्वभवनं स्नापयित्वा स्वभवनं करेक्ट जी स्नापयित्वा स्वभवनं तत्तवांस्तत्र शङ्करः तस्य शाक्नेय दिग्भागे சொல்லக்கூடாதுன்னு तस्य शाक्नेय दिग्भागे पूर्ववत्तत्प्रमाणतः. ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல வந்து ஒரு சண்டாளன் இருந்தானோ.
அவன் வந்து கிருஷி தொழில், அதாவது ஃபார்மர். அவன் ஒரு ஃபார்மரா இருந்தான். ஆனா பரமேஸ்வரன் மேல அப்பேற்பட்ட பக்தி கொண்டவனா இருந்தான். அப்ப என்ன ஆச்சு, ஒரு சமயம் பார்த்தோம்னா சுத்தமா மழையே பெய்யல. தன்னுடைய விளைச்சல் நிலம் எல்லாம் வாடி வதங்கி போறது, பாழா கிடக்கிறத பார்த்துட்டு அப்பேற்பட்ட மனசுல துக்கம் அடைஞ்சான் அவன். என்னடா இது, அவனுக்கு தொழிலே தானே. அதனால அத பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னோட பக்தனுக்காக மனம் இறங்கி நந்தியோடைய வாயின் வழியா கங்கா நதியை அங்க வரச் செய்து அந்த பயிரை வளர்ந்து ஓங்க செய்தார். ஓகேவா? சோ நந்தி வாயால அந்த இடத்துல கங்கை பாய்ஞ்சு அந்த பயிர் நிலம் எல்லாம் வந்து ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சுதான். சோ அந்த அவனையும் வந்து அந்த புண்ணிய நதியிலேயே நீராட செய்து அவனுக்கு மோட்சத்தையும் அளித்தார். அதுக்கப்புறம் அவன் காலம் முடிஞ்ச உடனே அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்தாராம். அதனாலதான் இந்த இடத்துக்கு பெயர் நந்தி கங்காபுரம். நந்தி வாய் வழியாக வந்த அந்த கங்கை, அதனால நந்தி கங்காபுரம் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தஸ்ய சாக்னேய திக்பாகே பூர்வவத்தத் பிரமாணத்தக திரிவேணி சங்க நகரி. திருப்பியும் 4ல இருந்து 1க்கு வந்தாச்சு. திரிவேணி சங்கம நகரம் அதுக்கு வந்தாச்சு. ஓகேவா? அழகா கொடுத்திருக்கா பாருங்க ஸ்லோகம். 4 ஃப்ரான்டியர்ஸையும் கொடுத்து திருப்பியும் 1 2 3 4 அப்புறம் 4 to 1 திருப்பியும் கனெக்ட் பண்ணிடுறா. திரிவேணி சங்க நகரி பிராகுப்தா தத்ர வர்த்ததே ஏதத் சதுர்திங் மத்யஸ்தா புரா பத்மாசனேன தூஹு கிருதா ஷாலா ஸ்வமேதார்த்தம் பிரம்மசாலேதி விஸ்ருதா. பத்மினி மாமி. Yes, ma'am. திரிவேணி சங்க நகரி त्रिवेणी सङ्गनगरी प्रागुप्ता तत्र वर्तते प्रागुप्ता तत्र वर्तते एतच्चतुर्दिङ् मध्यस्था एतच्चतुर्दिङ् मध्यस्था पुरा पद्मासनेन भूः पुरा पद्मासनेन भूः कृताशालाश्वमेधार्थम् कृताशालाश्वमेधार्थम् ब्रह्मशालेति विश्रुता ब्रह्मशालेति विश्रुता त्रिवेणी सङ्गनगरी प्रागुप्ता तत्र वर्तते एतच्चतुर्दिङ् मध्यस्था पुरा पद्मासनेन भूः कृताशालाश्वमेधार्थं ब्रह्मशालेति विश्रुता त्रिवेणी सङ्गनगरी प्रागुप्ता तत्र वर्तते एतच्चतुर्दिङ् मध्यस्था पुरा पद्मासनेन भूः कृताशालाश्वमेधार्थं ब्रह्मशालेति विश्रुता. Okay, beautiful. Thank you, ma'am. சரியா? சோ திருப்பியும் நம்மளுக்கு சுத்தி வந்து அந்த இதுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், அந்த கலெக்டிவ் பிரதேசத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அது பேர் என்ன அப்படின்னா பிரம்மசாலா. பிரம்மசாலைங்கிறது அதோட பேரு. ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, பிரம்மா வந்து ஒரு வாட்டி அஸ்வமேத யாகம் செஞ்சானாம். அஸ்வமேத அது வரும் பின்னாடி, அந்த கதையெல்லாம் வரும் எதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணினான்னு. அப்போ அந்த அஸ்வமேத யாகத்துக்கு சாலையா இருந்த அந்த இடம், அந்த நடக்கிற அந்த அஸ்வமேத யாகம் நடக்கிற இடத்துக்கு இதுதான் வந்து பாதையா இருந்ததாம், சாலையா இருந்ததுனால அந்த இடத்துக்கு பெயர் பிரம்மசாலை. சோ தேர்ட் ரீஜன் இஸ் கால்ட் பிரம்மசாலை. ஃபர்ஸ்ட் ரீஜன் பேர் என்ன? துண்டீர மண்டலம். ரெண்டாவது தபோவனம். தபோவனம். மூன்றாவது பிரம்மசாலா. சரியா? இப்போ 3 இதுவும் பார்த்தாச்சு. நடுவுல காஞ்சிபுரம் இருக்கு. காஞ்சிபுரத்தை சுத்தியே நம்ம இத்தனை பார்த்திருக்கோம். இப்போ அந்த காஞ்சிபுரத்துல க்ஷேத்திர எல்லைய நம்ம பார்க்க போறோம். அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல எல்லையில என்னென்ன கோயில்கள் இருக்கு. இத்தனை நேரம் நம்ம நதி பார்த்தோம், அப்புறம் என்ன சிட்டி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ காஞ்சிபுரத்துக்கிட்டயே வந்துட்டோம். சுத்தி என்னென்ன கோயில்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான்.
காஞ்சிபுரம் என்டர் பண்ண போறோம். பிராகுப்த டைம் இருக்கு இல்லையா? ஓகே. பிராகுப்த திரிவேண்யாஸ்து பிராகுப்த ரெண்டு தான் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. திரிவேண்யாஸ்து தத் பிராகுப்தக்கு அப்புறம் தத்துன்னு ஒண்ணு வரணும். இதுல சான்ஸ்கிரிட்ல கரெக்டா இருக்கு. பிராகுப்தயாஸ்து. தமிழ்ல வந்து ஒரு இல்ல சான்ஸ்கிரிட்ல பிராகுப்த தத்ரிவேண்யாஸ்து. அதான் தத் திரிவேண்யாஸ்து. ஓ தத்து இருக்கு அப்போ. ஓகே ஓகே. ஆமா சான்ஸ்கிரிட்ல இருக்கு, தமிழ்ல ஒரு தத்து போட்டுக்கோங்க. பிராகுப்த தத் திரிவேண்யாஸ்து பश्चिमे चैक योजने अस्ते पांचालिका दुर्गा हरिक्षेत्र निवासिनी योजनं पंडितैः प्रोक्तं षष्ट्युत्तर ஷஷ்டயன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ட கிடையாது, இட்டா மாத்திக்கோங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த இ அத வந்து அடிச்சுடுங்க. ஷஷ்ட்யுத்தர சதாம்சகம். விஜயலட்சுமி கூப்பிடுமா. விஜயலட்சுமி மாமி சொல்றீங்களா? தயாரா இருக்க சொல்றேன். என்ன வித்யா? வித்யா இருங்கப்பா மாமி, இருங்க மேம் கூப்பிடுவா. மேம் சொல்லும் போது வித்யா இப்ப கேளுங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட்லயும் மாத்திக்கணும் போல இருக்கு மேம். அதுலயும் ஆமா பிராகுப்த திரிவேண்யாஸ்து. பவதாரணி ஏதோ கேக்குறதுக்கு அன்மியூட் பண்ணிருக்கா, கேளுங்க மேம். அதுல வந்து பश्चिमे அதுக்கப்புறம் சொல்லுங்க மேம். சைக யோஜனே ச ஏக யோஜனே. சோ ஒரு யோஜனா. சோ சைக யோஜனே. ஓகே மேம், थैंक यू. பிராகுப்த திரிவேண்யாஸ்து பிராகுப்த திரிவேண்யாஸ்து பश्चिमे चैक योजने पश्चिमे चैक योजने अस्ते पांचालिका दुर्गा हरिक्षेत्र निवासिनी योजनं पंडितैः प्रोक्तं षष्ट्युत्तर शतांशकम् षष्ट्युत्तर शतांशकम् करिया प्राकुप्त திரிவேண்யாஸ்து प्रागुप्त त्रिवेण्यास्तु प्राकुप्त त्रिवेण्यास्तु पश्चिमे चैक भोजने भोजने योजने चैक योजने अस्ते पांचालिका दुर्गा अभिषेक निवासिनी योजनं पंडितैः प्रोक्तं षष्ट्युत्तर शतांशकम्. திருப்பி சொல்லட்டுமா? சரியா இருக்க? உத்தர சதாம்சகம். சோ ஷஷ்ட்யுத்தர சதாம்சகம். ஷஷ்ட்யுத்தர சதாம்சகம் கரெக்டா? ஏவே கிடையாது, அந்த ஏவை அடிச்சுடுங்க. ஷஷ்ட்யுத்தர. ஓகே மாயா, சரி திருப்பி. प्राकुप्त त्रिवेण्यास्तु पश्चिमे चैक योजने अस्ते पांचालिका दुर्गा अभिषेक निवासिनी योजनं पंडितैः प्रोक्तं षष्ट्युत्तर शतांशकम्. சரியா? षष्ट्युत्तर शतांशकम्. युत्तर
சரிம்மா சரி ஓகேம்மா. மேம் 1 செகண்ட், நான் தப்பா சொல்லிட்டேன். ஷஷ்டயுத்தர தான் மாத்திக்கணும். இதுல சான்ஸ்கிரிட்லயும் ஷஷ்டயுத்தரன் இருக்கு, அதை சஷ்டியுத்தரன் மாத்திக்கணும் இல்லையா? ஆமாம் ஆமா மாத்திக்கணும். முதல்ல இது கரெக்டா தான் இருக்கு. பிராகுத்த தத் இது கரெக்டா இருக்கு சான்ஸ்கிரிட்ல. அந்த இதை தான் நான் கேட்கணும்னு மாத்தி சொல்லிட்டேன். சொல்லுங்க, சாரி. ஷஷ்டியுத்தர கரெக்டா தானே மேம் இருக்கு சான்ஸ்கிரிட்ல? இல்ல இட்ல கீழ ஹாலம் இஷ்டாதாம்மா இருக்கு. தான் மேம் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. கரெக்டா தான் மேம் இருக்கு. தான் இருக்கு. பாதியா இல்ல இஷ்டுதாம்மா பாதி இருக்கு, டா ஃபுல்லா இருக்கு, இட்டு ஃபுல்லா போடல. இருக்கு. இல்ல அது அப்படிதான் இருக்கும். வந்து ஒரு இதுவா இருக்கு பாருங்க. சோ ஷஷ்டியுத்தர கீழே தான் போட்டிருக்காங்க. கரெக்டா. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். தஸ்யாஸ்து பश्चिमे भागे एकाशीत्यंश मात्रतः कन्यकेश इति ख्यातो वर्तते तत्र शङ्करः. பிரேமா ராதாகிருஷ்ணன் மாமி. तस्यास्तु पश्चिमे भागे तस्यास्तु पश्चिमे भागे एकाशीत्यंशमात्रतः एकाशीत्यंशमात्रतः कन्यकेश इति ख्यातो वर्तते तत्र शङ्करः. तस्यास्तु पश्चिमे भागे एकाशीत्यंशमात्रः एकाशीत्यंशमात्रतः कन्यकेश इति ख्यातो वर्तते तत्र शङ्करः. तस्य யோஜனம் அப்புறம் வந்து அம்சம் இதெல்லாம் வந்து நிறைய அந்த இப்போ மைல் கிலோமீட்டர்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அம்சம் யோஜனம் அதெல்லாமே வந்து இட் இஸ் ஃபார் மெஷரிங், இத்தனை தூரம் அப்படிங்கிறதுக்காக. சோ அதுதான் இங்க ஏகாशीत्यंश மாத்திரதக. சரிம்மா. तस्यास्तु पश्चिमे भागे तस्यास्तु पश्चिमे भागे एकाशीत्यंशमात्रतः कन्यकेश इति ख्यातो वर्तते तत्र शङ्करः. ஓகே ஓகே மாமி, திருப்பி சொல்லுமா. எஸ் ஓகே, தேங்க்யூ. ஏகாशीत्यंश. சோ இங்க வந்து ஏகாशीति, அஷீதிங்கிறது வந்து 80 இல்லையா, சோ ஏகாशीतिங்கிறது வந்து 89 வருதுன்னு நினைக்கிறேன். 89 அம்சம் அப்படின்னு. சோ நம்மளுக்கு அவ்வளவு தூரம் அந்த இதெல்லாம் வேண்டாம், எத்தனை கிலோமீட்டர் எத்தனை இதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். பட் என்னென்ன இருக்கு எந்த ஃப்ரான்டியர்ல அது வரைக்கும் நம்ம அதை தெரிஞ்சுப்போம். ஓகே, 2 இது இங்க சொல்லியிருக்கா, க்ஷேத்திர எல்லை சொல்லியிருக்கா. சரி, முதல்ல அதை சொல்லிடுறேன் நான். சோ திரிவேணி சங்கமத்துல இருந்து உங்களுக்கு அதான் இப்ப அடுத்தது வந்து அந்த 3 ஆவரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் இன்னும் உள்ளார காஞ்சிபுரத்துக்கும் அந்த 3வது இதுக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிழக்குல வந்து பாஞ்சாலிகா அப்படிங்கிற ஒரு துர்கை கோவில் இருக்கா. விஷ்ணு கஷேத்திரம் அது. பாஞ்சாலிகை அப்படிங்கிற துர்கை இருக்கா. அதுக்கப்புறம் சவுத்துல வந்து கன்னிகேசரன் அப்படின்னு கன்னிகேசரன்கிற ஒரு சிவபெருமான் கோவில் அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்வேத விஷ்ணு, அதாவது நார்த்ல வந்து சூரிய புஷ்கரிணி தீர்த்தம் இருக்கு. அங்க வந்து ஸ்வேதாக்கியர் அப்படின்னு கிருஷ்ண பகவான் வீற்றிருக்கிறார். லாஸ்டா நம்மளுக்கு வடக்கு எல்லையில வந்து சந்திர புஷ்கரிணி, போன இதுல சூரிய புஷ்கரிணி தீர்த்தம்னு, சந்திர புஷ்கரிணி தீர்த்தத்துல க்ஷேத்ராங்கி அப்படின்ற அந்த துர்கை கோவில் இருக்கு. சோ திருப்பியும் 4 பார்த்துட்டோம் கோவில். பாஞ்சாலிகா துர்கா, அதுக்கப்புறம் கன்னிகேசர் சிவபெருமான், அதுக்கப்புறம் ஸ்வேதாக்கியர்
அப்படிங்கிறது கிருஷ்ண பகவான். அப்புறம் திருப்பியும் க்ஷேத்ராங்கி அப்படின்னு துர்கை கோவில், திருப்பியும் பாஞ்சாலிகா அப்படின்னு வந்து முடியறது. சோ இங்க வந்து இந்த 4 இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஒவ்வொன்னுத்தோட தாத்பரியம் என்னங்கறத பார்ப்போம். எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்ப வெறும் நம்ம எல்லை தான் பார்த்திருக்கோம், அதுக்குள்ளேயே எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதை. இப்ப நான் வந்து சொல்றதெல்லாம் ஒரு லைன்ல சொல்லிடுறேன். இங்க வந்து அந்த பக்தனுக்கு அவர் வந்து அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்ட இது காட்சி அளித்தார், அதே காட்சி அளித்தார்னு. அதுக்கு பின்னாடி அவர் ஏன் அந்த காட்சி அளித்தார், அவன் என்ன பண்ணினா, என்ன தப்பஸ், அதெல்லாம் பெரிய கதையே. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு சரித்திரம் இருக்கும். நம்மளுக்கு அது அவ்வளோ டீப்பா போக முடியாது. சோ இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கும் போதே we have so much of information in this ஸ்லோகம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸ்வேத விஷ்ணு கதா. தஸ்ய சோத்தர திக் பாகே ஏகபஞ்சாசதம்சதः தத்ர ஸ்வேதாக்யகோ விஷ்ணுஸ் சூரிய புஷ்கரிணி தட்டே. மூன்றாவது எல்லை இது. ஸ்வேதாக்கியர் அப்படிங்கிற விஷ்ணு பகவான் சூரிய புஷ்கரிணி கரையில் வீற்றிருக்கிறார். பிரியா சுவாமிநாதன் மேம். நமஸ்காரம் மாமி. சோத்தர திக்பாகே தஸ்ய சோத்தர திக்பாகே ஏகபஞ்சாசதம்சதः ஏகபஞ்சாசதம்சதः தத்ர ஸ்வேதாக்யகோ விஷ்ணுஸ் தத்ர ஸ்வேதாக்யகோ விஷ்ணுஸ் சூரிய புஷ்கரிணி தட்டே சூரிய புஷ்கரிணி தட்டே. தஸ்ய சோத்தர திக்பாகே ஏகபஞ்சாசதம்சதः தத்ர ஸ்வேதாக்யகோ விஷ்ணுஸ் சூரிய புஷ்கரிணி தட்டே. தஸ்ய சோத்தர திக்பாகே ஏகபஞ்சாசதம்சதः தத்ர ஸ்வேதாக்யகோ விஷ்ணுஸ் சூரிய புஷ்கரிணி தட்டே. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் மூணாவது பார்த்துட்டோம். இப்போ நாலாவது சந்திர புஷ்கரிணி தீர்த்தத்துல க்ஷேத்ராங்கின்ற மகாதுர்கா வீற்றிருக்கிறாள். தஸ்ய வாசவ திக்பாகே பாதி சப்த தசாம்சதः சப்ததச 17 சப்ததச ஆமா 7 10 17 க்ஷேத்ராங்கீதி மகாதுர்கா சந்திர புஷ்கரிணி தட்டே. தஸ்ய வாசவ திக்பாகே ராணி மாமி. ராணி மாமி அடுத்ததுக்கு போ. ராஜராஜேஸ்வரி மேம். அதான் வானசுந்தர் ராஜா. இல்ல நீங்கலாம் இல்ல, நீங்க நான் கூப்பிடுறேன் உங்களை, நீங்க மியூட் போடுங்க. தஸ்ய வாசவ திக்பாகே तस्य वासव दिग्भागे ஆதி சப்ததசாம்சதः भाति सप्तदशांशतः சப்தல சப்த 7 सप्तदशांशतः க்ஷேத்ராங்கீதி மகாதுர்கா क्षेत्राङ्गीति महादुर्गा சந்திர புஷ்கரிணி தட்டே चन्द्रपुष्करिणी तटे तस्य वासव दिग्भागे भाति सप्तदशांशतः சப்த 7 सप्तदशांशतः तस्य वासव दिग्भागे भाति सप्तदशांशतः क्षेत्राङ्गीति महादुर्गा चन्द्रपुष्करिणी तटे तस्य वासव दिग्भागे भाति सप्तदशांशतः क्षेत्राङ्गीति महादुर्गा चन्द्रपुष्करिणी तटे. ஓகே, சோ 4 எல்லைகளும் பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ணுவா, திருப்பியும் பேக் டு ஸ்கொயர் 1 பாஞ்சாலிகா துர்காக்கு வந்துருவோம். தஸ்யாக்னி கோச்சரே ராஜன் நேக பஞ்சாஷ தம்சதः மகா பாஞ்சாலிகா துர்கா பிராகுப்தா தத்ர வர்த்ததே.
இந்திரா மாமி. அழகா ஒரு கோலம் போடும் பொழுது ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் போட்டு திருப்பி அங்க வந்து கடைசியில முடிப்போமே அந்த மாதிரி இருக்கு. தஸ்யாக்னிகோச்சரே ராஜன் तस्याग्निकोचरे राजन् ஏக பஞ்சாசதம் சதக. नेकपञ्चाशतं शतः அது சேர்த்து சொல்லும்போது இப்படி வருது, ராஜன் நேக்கன்னு வரும், இல்லைன்னா ஏக்கதான் கரெக்ட். மகாபாஞ்சாலிகா துர்கா महापाञ्चालिका दुर्गा प्रागुक्ता तत्र वर्तते. प्राकुक्ता तत्र वर्तते सलोम यस चलो. तस्याग्निकोचरे राजन् नेकपञ्चाशतं शतः महापाञ्चालिका दुर्गा प्राकुक्ता तत्र वर्तते तस्याग्निकोचरे राजन् नेकपञ्चाशतं शतः महापाञ्चालिका दुर्गा प्राकुक्ता तत्र वर्तते. சரியா? அந்த இது கோலத்தை ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. 4வது ஆவரணம்னு கூட வச்சுக்கலாம். இது க்ஷேத்திர எல்லைகள். இதுக்கு நடுவுல சதுர்திங் மத்தியஸ்தம் காஞ்சி க்ஷேத்திரம் நிருபோத்தம. இந்த 4 எல்லைகளுக்கு நடுவில் மத்தியஸ்தம் நடுவுல காஞ்சி க்ஷேத்திரம் இருக்கு. ஒருமா இத்தனை இதை தாண்டி நடுவுல இப்போ காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கும். இப்போதான் நம்ம முடிக்க போறோம். இப்ப இந்த 4 பாஞ்சாலிகா துர்கா, அதுக்கப்புறம் கன்யகேஸ்வரர, ஆமா கன்னிகேசர், அதுக்கப்புறம் ஸ்வேதாக்கியர், அப்புறம் க்ஷேத்ராங்கி, இவாளுடைய அந்த கோவில் அவளுக்கு என்ன மகிமை அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதை பார்த்துட்டு காஞ்சி மண்ணை நம்ம முதிக்க போறோம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். எண்டிங் ப்ரேயர் யாரோ சொல்லுங்க. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणी नमोऽस्तुते. विसर्गबिन्दुमात्राणि पदबाधाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि समस्व परमेश्वरी. अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम, तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. ओम तत्सत्. Thank you. Thank you so much. Thank you.